Republic Day. Jai Hind. வணக்கம். என் பேரு நிஹாரிகா ராஜகோபாலன். நானும் என் சிஸ்டர் கிருத்திகா ராஜகோபாலனும் தேசத்வனி அப்படின்னு ஒரு மென்டல் வெல்னஸ் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் ரன் பண்றோம். எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா வேர்ல்ட்ல மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. நம்ம நாட்டுல தான் ஜனத்தொகை இருக்கிறதுக்குள்ளேயே ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கவர்மெண்ட் இதை செஞ்சாங்களா, கவர்மெண்ட் அதை பண்ணாங்களா, நம்ம இவ்வளவு டாக்ஸ் கட்டுறோமே, கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு திருப்பி அப்படின்னே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, நம்ம எண்ட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா, ஒரு பொறுப்பான குடிமகன் இல்ல குடிமகளா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சிட்டு இருக்கோமா, இதை யோசிக்க வேண்டிய டைம் இதுதான். இந்த ரிப்பப்ளிக் டேக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் நிறைய விஷயத்துல நம்ம கடகடான்னு போயிட்டே இருக்கோம். லைஃப் ஒரு ரேஸ்ன்ற மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கச்ச மத்தவங்க மேல அக்கறையா பண்ற வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா குப்பை பிரிச்சு போடுறது. ஸோ நம்ம எல்லாருமே இல்ல என்ன இருக்கு, இந்த ஒரு டஸ்ட்பின்னால என்ன டிஃபரன்ஸ் வரப்போறதுன்னு டைம் இல்ல அப்படின்னு கடகடான்னு ஒரே டஸ்ட்பின்ல மக்கற குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் போட்டு சரி இதனால என்ன ஆக போறது அப்படின்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். பட் இதனால குப்பைய பிரிச்சு ரீசைக்ளிங் யூனிட்டுக்கு அனுப்புறவங்களுக்கு இல்ல குப்பையை பிரிச்சு லேண்ட்ஃபில்க்கு அனுப்புற அந்த எம்ப்ளாயீஸுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ எவ்ரிடே லைஃப்லயே நம்ம பொறுப்பா இருக்கிறதும் நம்ம மைண்ட்ஃபுல்லா யோசிச்சு செயல்படுறதுனாலையும் நம்ம மைண்டும் நல்லா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் வாழ்க்கை பெட்டரா இருக்கும். ஒரு சின்ன நல்லதனம் தான் அந்த குப்பையை பிரிச்சு போடுறதுன்றது. அதுவே நம்மளால செய்ய முடியலன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறது ஆஸ் அ கண்ட்ரி. ஸோ கவர்மெண்ட் எவ்வளவு செய்யுதோ ஃப்ரம் ஆர் எண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு டூ இட். அதை பத்தி தான் இந்த வீடியோ. நவ் வில் ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். இந்த மாதிரி பிரிக்காம வேஸ்ட் போடுறது இல்ல பேக்கெட்ஸை கிளீன் பண்ணாம குப்பையில போடுறது, இதனால எவ்வளவு தூரம் அந்த குப்பையை செக்ரிகேட் பண்ணி அனுப்புற ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்றது நம்ம கண்டிப்பா யோசிச்சு ஆகணும். அந்த சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படின்றத தாண்டி மனுஷத்தன்மை அப்படின்றத இந்த செயல் காட்டுது. நம்மளுக்கு மனுஷத்தன்மை இருந்தா நம்ம கண்டிப்பா பால் பாக்கெட்டை அலம்பி போடுவோம், இல்ல நம்ம சாப்பிட்ட ஃபுட்டோட அந்த பேக்கேஜிங்க அலம்பி போடுவோம், மக்கற குப்பை மக்காத குப்பைய தனியா போடுவோம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த நாத்தத்து நடுவுல அவங்க கையை விட்டு அவங்க அதை பிரிச்சு பண்றச்ச அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வருது, அவங்களுக்கு நிறைய லாங் டேர்ம்ல ஹெல்த் ப்ராப்ளம் வருது. இப்போ வர இன்ஃபெக்ஷனோட அவங்களுக்கு ரொம்பவே நிரந்தரமான பிரச்சனை எல்லாம் வந்துருது ஹெல்த்துக்கு. ஸோ இப்போ வீட்டுல உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன அஞ்சரை பொட்டியில எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதை பிரிச்சு அதுக்கப்புறம் செக்ரிகேட் பண்றதுக்கு எவ்வளவு நாழி ஆகுறது. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மளே சாப்பிட்டுட்டு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் குப்பையில போட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்மளே போய் நம்ம குப்பையை எடுக்கிறதுக்கு யோசிப்போம். ஏதான ஒரு சின்ன விஷயம் அது உள்ள விழுந்துருச்சுன்னா நம்மளே ஒரு ஸ்பூனாலதான் அதை போய் எடுக்கிறோம். நம்மளாலேயே முடியாத ஒரு விஷயத்த அடுத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறது கரெக்டா? இப்ப கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. ரோட்ல எல்லாரும் அடிக்கடி பெருக்கிறதா இருக்கட்டும், இல்ல குப்பைய கரெக்டா கலெக்ட் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும், அதை செக்ரிகேட் பண்ணி அந்தந்த இடத்துக்கு அனுப்புறதா இருக்கட்டும், நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம் அவங்க எவ்வளவு பண்றாங்கன்னு. பட் கவர்மெண்ட் பண்றதுக்கு எப்போ ஒரு வேல்யூ இருக்கும்னா அது நம்மளும் என்ன பண்ண முடியுமோ சேர்த்து பண்ணாதான் அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அவங்க டெய்லியே அந்த பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு தான் குப்பை வண்டியை எடுத்துட்டே வராங்க. அப்படி இருக்கச்ச நம்ம மினிமம் நம்ம எண்ட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிதான் ஆகணும். என்ன பண்றதுன்றத இப்ப பாக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல 3 டஸ்ட்பின் மினிமம் 3 டஸ்ட்பின் ஆவது இருக்கணும். ஒண்ணு கிச்சன் குப்பை வெட் வேஸ்ட் ஈர குப்பையை போடுறதுக்கு பச்சை கலர் டஸ்ட்பின். ரெண்டாவது நீல கலர் டஸ்ட்பின் ட்ரை வேஸ்ட், அதாவது பேப்பர் அந்த மாதிரியான வேஸ்ட் போடுறதுக்கு. மூணாவது டயப்பர் சானிட்டரி நாப்கின், நம்ம லேடிஸ் அந்த 3 நாள் அப்போ யூஸ் பண்ற பேட் இருக்கு இல்லையா, அதை போடுறதுக்கு 3வது டஸ்ட்பின். சோ இது 3ம் அவசியம் எல்லார் வீட்லயும் இருக்கணும். அதுல வெட் வேஸ்ட கண்டிப்பா தனியா தான் போடணும். அதையும் ட்ரை வேஸ்ட் பேப்பர் வேஸ்டையும் கிச்சன் வேஸ்டையும் ஒன்னா போட்டா அவங்களுக்கு அந்த குப்பையை பிரிக்கிறவங்களுக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்கு. நம்மளோட சாப்பாடு வேஸ்ட் கெட்டு போய் அந்த பேப்பரோட மிக்ஸ் ஆனா பேப்பரை பொதுவா ரீசைக்கிள் பண்றதுக்கு அனுப்புவாங்க, அதாவது அதை அரைச்சி இன்னொரு பேப்பரா மாத்துறதுக்கு. அதே மாதிரி இந்த கிச்சன் குப்பையும் கம்போஸ்டுக்கு அனுப்புவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, உரமா போடுவாங்க பிளான்ட்ஸுக்கு. இது ரெண்டையுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிடுறது. ரெண்டாவது ட்ரை வேஸ்ட் காஞ்ச வேஸ்ட் போடுற ப்ளூ டஸ்ட்பின்ல கிளாஸும் ட்ரை வேஸ்ட் தானே, கிளாஸ் உடஞ்சு போச்சுன்னா நம்ம அதுலயே போட்டுடலாம் அப்படின்னு கண்டிப்பா போடக்கூடாது. குப்பை பொறுக்கிறவங்க அதை ஹேண்டில் பண்றச்ச அவங்க கையில குத்திடும், அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மூணாவது சானிட்டரி நாப்கினை ட்ரை வேஸ்டோட போடாதீங்க. சானிட்டரி நாப்கினை தனியா ஒரு டஸ்ட்பின் வச்சு வீட்டுக்கு வெளியே வச்சு போடுங்க. அதை அப்படியே லூஸா போடாதீங்க, ஒரு நியூஸ் பேப்பர்ல ரேப் பண்ணி போடுங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நிறைய பேர் சானிட்டரி நாப்கினை ஃப்ளஷ் பண்றாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா அந்த பைப்பு அடைச்சு போய் நம்ம பிளம்பரை கூப்பிடுறோம். எங்களுக்கே தெரியும், ஒரு பிளம்பர் சொல்லியிருக்காரு அதுல ஃபுல்லா சானிட்டரி நாப்கின் அடைச்சி அவங்களுக்கு அருவருப்பா இருக்கு அதை எடுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டெய்லி லைஃப்ல கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். இப்ப நான் ட்ரை வேஸ்ட்னு ப்ளூ டஸ்ட்பின் சொன்னேன் இல்லையா, அதுல பேப்பர் மட்டும் இல்லாம பிளாஸ்டிக்கும் போடலாம். ஆனா இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம வெளியில இருந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிடுச்சு அது பிளாஸ்டிக் கவர்ல தான் வருது. ஃபுட்டை சாம்பார் சட்னி இல்ல வேற ஏதாவது விஷயம் அதுல இருந்து நம்ம போட்டுன்ட்டு அந்த பாக்கெட்டை அந்த சாம்பார் சட்னி அந்த ஃபுட்டோடய சேர்த்து ப்ளூ டஸ்ட்பின்ல போடவே கூடாது. மறுபடியும் அவங்களுக்கு அது ரொம்ப ஹேண்டில் பண்றச்ச பயங்கர நாத்தமா இருக்கு. அதுவும் இல்லாம பிளாஸ்டிக்கையும் ரீசைக்கிளிங்க்கு அனுப்புவாங்க, அதை அனுப்ப முடியாத நிலைமை வந்துருது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா பால் பாக்கெட்டா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி சாப்பிடுற பாக்கெட்டா இருக்கட்டும், அலம்பி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை வேஸ்ட் டஸ்ட்பின்ல போடணும். அதே மாதிரி கிளாஸ் ட்ரை வேஸ்ட்ல அப்படியே போடக்கூடாதுன்னு சொன்னேன். அதை என்ன செய்யணும்னா கிளாஸை பெருக்கி எடுத்து ஒரு தனி கவர்ல போட்டு அதை செப்பரேட்டா நம்ம டிஸ்போஸ் பண்ணணும், ட்ரை வேஸ்ட்குள்ள அப்படியே போடாம. ஸோ இதுல இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துல அக்கறையா இருக்க ஆரம்பிக்கச்ச அதுவே நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் நம்மளுக்கு அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அக்கறையா ஒரு வேலை பண்ணச்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசும் நல்லா இருக்கும், நம்ம மைண்டும் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கச்சு நம்மளோட மென்டல் ஹெல்த், அதாவது நம்மளோட சோர்வு வருதோ இல்ல ஸ்ட்ரெஸ் ஆகுதோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா குறையும். ரெண்டாவது விஷயம், நம்ம பசங்களுக்கு நம்ம கண்டிப்பா குப்பைய ரோட்ல விசிறி அடிக்கிறதோ இல்ல கார்ல எங்கேயா போயிட்டு இருக்கச்சு அப்படியே ஜன்னலை இறக்கி கீழே போடுறதோ இந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. எடுத்து வச்சுக்கிட்டு எங்க டஸ்ட்பின் வருதோ அதுக்குள்ளதான் போடணும்னு கண்டிப்பா காட்டணும். எப்படி குப்பையை பிரிச்சு போடணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ரோட்ல எச்ச துப்புறதோ இல்ல ரோட நாஸ்தி பண்றதோ கண்டிப்பா செய்யக்கூடாதுன்றது சின்ன வயசுலயே நம்ம குழந்தைங்க தலையில போட்டுருந்தோம்.
அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு டெய்லியே ஒரு பழக்கமா மாறிடும். அப்படி இருக்கச்ச அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஹாப்பி ரிபப்ளிக் டே ஒன்ஸ் அகெயின்.